இங்கே பாருங்கள், நம்ம நாடா போடுவோம் இல்லையா, அந்த இடம் பேண்ட்டுக்கு எவ்வளோ நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம ஜாயிண்ட்டு பகுதியை 1 இன்ச்சு போட்டு திக்காக ஸ்டிச் பண்ணிட்டு, நடுவில் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு, திரும்ப 1 இன்ச்சு ஃபுல்லாக திக் பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நடுவில் மட்டும் 1 இன்ச்சு கேப் விடணும். இங்கே பாருங்கள், மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா நடுவில் 1 இன்ச்சு கேப். இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்கணும் அந்த ஏரியா. இங்கே பாருங்கள், ஓப்பன் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், பேக் சைடு திருப்பிட்டு அந்த கேப் விட்டுரும் இல்லையா, அந்த இடத்த இப்படி மடித்து தேய்ங்க. ஒன்று இன்ச்சு துணியை விட்டுட்டு தான் நம்ம மேலேருந்து ஸ்டிச் பண்ணி 1 இன்ச்சு, அதுக்கு நடுவில் 1 இன்ச்சு கேப்பு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தையலை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நாடாவை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து பேக் சைட்லேருந்து அந்த நாடாவை வெளியே விடுறேன், நல்ல பக்கம் விடுறேன். இப்போது இந்த நாடாவை நீட்டாக வச்சு நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாடாவை பின்னு போடுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம். அதுவும் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வி ஷேப் இல்லாமல், அந்த கட்டிங் இல்லாமல் நல்லாயிருக்கும். அழகாக அந்த ஓட்டை அந்த ஹோல்குள்ளே அந்த நாடா மட்டும் அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு இது தெரியாது, பிகினர்ஸ் அப்படியே தைச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த த்ரெட்டு நான் அந்த நாடா வைக்கிறோம் இல்லையா, அது வந்து வெளியே வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டசல் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த த்ரெட்டு வந்து அந்த நாடா வந்து அந்த அந்த இதுக்குள்ளே போயிடாது, இடுப்பு வழியாக போயிடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் இனிமேல் டெய்லர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுக்க